ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். குயின் மூமெண்ட் வித் ஹடல்ஸ் ப்ராப்ளம். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா குயின் மூமெண்ட், அதாவது எம்டி போர்டில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் குயின் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா 8 டைரெக்ஷன்லேயும் ஸ்கேன் பண்ணி பார்த்து எவ்வளோ மேக்ஸிமம் மூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொன்னோம். ஸோ அதை வந்து ராமும் ரஹீமும் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராபர்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி ஹர்டில்ஸ் இருக்குது, அதாவது இதனுடைய பாத்வேவில் நடுவில் ஏதாவது ஒரு பீஸ் இருந்ததுன்னா அது அதனுடைய பீஸாகவே இருந்தாலும் சரி வேற ஒரு பீஸாக இருந்தாலும் சரி அதை தாண்டி போக முடியாது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்குண்டான கோடிங்கை வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த பிளெயின் போர்டில் மூவ்மெண்ட்டுக்கு உண்டானதை நம்ம வந்து போன கிளாஸில் வந்து டெமோ காட்டியிருந்தோம். அதையே கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி ரொம்ப ஈஸியாக இதை எப்படி வந்து பைத்தானில் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கு முன்னால் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இதுக்குண்டான கோடிங்கை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ராமும் ரஹீம் சேர்ந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபைண்ட் மூவ்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஏற்கனவே பொசிஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போது ஏற்கனவே இருந்த குயின் மூமெண்ட்ஸை அப்படியே காப்பி எடுத்து குயின் மூமெண்ட்ஸ் வித் ஹர்டில்ஸ்னு இருக்குது. இதில் ஹர்டில் லிஸ்ட்டு மட்டும் இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ ஹர்டில்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோவில் A1 வந்து ஒரு ஹர்டில் இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா E2 ஹர்டில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா G3 ஹர்டில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா B5 ஒரு ஹர்டில் இருக்குது. இங்கே H5 ஒரு ஹர்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே ஹர்டில் இருக்கோ அதை வந்து பைத்தானில் ஒரு லிஸ்ட்டாக பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க வரிசையாக. ஓகே, சரி. இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஜஸ்ட்டு இந்த மூவ்ஸ் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே பாஸ் பண்ணுறோம். சரி, இந்த மூவ்ஸ் கவுண்ட் ஃபங்க்ஷனில் என்ன சார் பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் பொசிஷனை ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரிங்கு இந்த லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இருந்ததுன்னா பிரேக் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது ஹடில் வந்துருச்சு, அதுக்கு மேலே மூவை கவுண்ட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை, அப்போ பிரேக் பண்ணிக்கிறோம். இந்த அடிஷ்னல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்ணதுனால நமக்கு ஹடில்ஸை பேஸ் பண்ணி கவுண்ட் வந்துடுது. இன்னொன்று, பைத்தானில் ஒரு லிஸ்ட் இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் பொசிஷன் இருக்குதான்னு செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். அப்போ இதை வச்சு ரொம்ப ஈஸியாக பைத்தானில் இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அடுத்த பொசிஷனை கண்டுபிடிக்கிறோம். அந்த பொசிஷன் வயலேட் ஆகுதா, ஹரிசான்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ அவுட் ஆஃப் பவுண்ட்ஸில் போயிடுச்சுன்னா வெளியே போகணும்னு சொல்கிறோம். கூடவே இந்த இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொசிஷனில் வேறு ஏதாவது ஒரு ஹடில் இருந்ததுன்னா வெளியே போகணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு வருது. ஸோ இந்த கேஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வெர்டிக்கலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 கரெக்டாக இருக்குது. 16 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ராபர்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். சூப்பர், அற்புதமாக பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரு குட்டியாக ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன், இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்க முடியுமா பைத்தானில் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, ஃபைண்டிங் சென்ச்சுரி ஃப்ரம் இயர். இப்போ 1லேருந்து 100 அப்படின்னா அது ஃபஸ்ட்டு சென்ச்சுரி.
2001லேருந்து 2100க்குள்ளார 21வது செஞ்சுரி. இந்த மாதிரி 1லேருந்து 2100க்குள்ளார ஏதாவது ஒரு நம்பர் சொன்னால், இயர் நம்பர் சொன்னோம்னா அது எத்தனாவது செஞ்சுரின்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1705ன்னு கொடுத்தா 18வது செஞ்சுரின்னு சொல்லணும். 2010ங்கிறது 21வது செஞ்சுரி. 5ன்னு கொடுத்தோம்னா முதல் செஞ்சுரி. 306ங்கிறது 4வது செஞ்சுரி. இதே 300ன்னு கொடுத்தா 3வது செஞ்சுரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வித்தின் 2 minutesல ராமும் ரஹீமும் இதுக்குண்டான சொல்யூஷனை பைத்தானில் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுடைய ஆன்சரை பைத்தானில் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆன்சரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் பைத்தான் படிக்கலை அப்படின்னா பைத்தான் படிக்கிறதுக்கு உண்டான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே போயிட்டு நம்மளுடைய ஃப்ரீ வீடியோஸை பேஸ் பண்ணி பைத்தானை அற்புதமாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.